என்ன பண்ண போகிறோன்னா வாழைத்தண்டு சாம்பார் வைக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயத்தாள் சாம்பார் வச்சோம். அதே மாதிரி இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியானது, ஹெல்த்தியானது, அப்புறம் சீக்கிரமாக செஞ்சிடலாம். நம்ம நிறையா நேரம் வேலை பார்க்குறத விட சிம்பிளாக செஞ்சு உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு செலவையும் கம்மியாக பண்ணிக்கிட்டு ஈஸியாகவும் வேலை பார்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இவ்வளோ அளவு பருப்பு போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் பூண்டு ரெண்டு பூண்டு பெருசாக இருக்கிறதுனால இதுக்கு நம்ம மிளகாய் பொடி எதுவுமே போட போகிறதில்ல. இதுதான் காரம். 4 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் எவ்வளோதுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோதுக்கு உடம்புக்கு நல்லது. சின்ன வெங்காயம் நான் முழுசாகவே போடுறேன். இதுக்கும் நான் புளி ஊற்ற போகிறதில்ல. அதனால் தக்காளி 1 எக்ஸ்ட்ரா சேர்த்துருங்க. 2 தக்காளி போடுவீங்களா, 3 தக்காளி போட்டுக்கங்க. அவ்வளோதான். தண்ணியை ஊற்றி இதை வேக வைக்கணும். ஈஸியான அர்ஜெண்டாக உடனே செய்யக்கூடிய சமையல் வேணும்னா என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஈஸியாக சுலபமாக எப்படி செய்யலாம்னு நான் சொல்லித்தரேன். ஓகே, பருப்பு வெந்துருச்சு. அதை நம்ம மற்ற வச்சு கடைஞ்சிக்கலாம். இதிலே வாழைத்தண்டையை நம்ம போட்டுடலாம். வாழைத்தண்டை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. பிஞ்சு தண்டை வாங்கிக்கோங்க. முத்தனை தண்டு வாங்கினீங்கன்னா இதில் நல்லா இருக்காது. கொஞ்சம் நான் உப்பு போடலை, இப்போ தான் போடுறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப உப்பு போட்டுங்க. நான் உப்பு ரொம்ப கம்மியாக சாப்பிடுவேன். அப்படி இதே 2 விசில் வச்சுட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். தாளித்து வச்சோன்னா அவ்வளோதான், வாழைத்தண்டு சாம்பார் ரெடி. ஓகே, வாழைத்தண்டு சாம்பார். இதை நம்ம இதில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், இந்த சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை தாளிக்கலாம். கடுகு போட்டுக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை, அவ்வளோதான். நம்மளோட வாழைத்தண்டு சாம்பார் ரெடி. இப்படி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் வேறு ஏதாவது ஈஸியாக செய்யணும்னா கேளுங்க. அதை நான் எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம சௌ வச்சு எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிறதெல்லாம் வச்சு எப்படி ஈஸியாக சமைக்கலான்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். பாய்.